கேட்கல கேட்கல சத்தமா தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஐயா ராசா செல்லங்களா, என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான புள்ளிகளுக்கும் என்னுடைய நண்பா நண்பிகளுக்கும் என்னுடைய வணக்கம். வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம், ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கு தோல்வின்றதே கிடையாது. இவன் வாதியாரா இருந்து எலெக்ஷன் நடத்தி நான் பார்த்ததில்லை, ஆனா இவன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எலெக்ஷன் நடத்தி நான் பார்த்திருக்கேன். யார் பாது? மருதமலை மாமணியே முருகையா. ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன். ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. ஏய், நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும், ஆனா அடி வெறித்தனமா இருக்கும். JD student இல்லமா, தமிழ்நாடு के दलपति and the man with the plan right here, bring it swagger the man right here, yeah clap for me man right here. நான் தாண்டா லியோ. bloody sweet. மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது. வணக்கம் மாமே. பயமா இருக்கியா? ஓடா பிஜிஎம். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. உன் ஆளு உன் இடம், எனக்கு பயம் இல்ல. தேங்க்ஸ் பா. அது என்னடா சொன்னா அவன்? So I don't think they're fit for elections. என்ன புடிச்சவளோ கோடி பேர் இருக்காண்டா வெளியில. லைஃப்ல நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். கப்பு முக்கியம் பிகல. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டோம்னா ஜெயிக்கணும். யார் யாரடா? பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல அவன்கிட்ட தான் இருக்கும். டே ஒன்ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள். என் நெஞ்சில் குடியிருக்கும் அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் என்னோட மிஷன் இன்னும் முடியல, இது வெறும் ஆரம்பம் தான். லாட் மோர் டு கம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேன். ஒரு துணையா வந்த நீ எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? அவதரிச்சு வந்த நேஜனி மக்கள்
சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான என் செல்லமகளே, கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீராத என்ன. நல்ல மனிதன் ரசிகனாய் பிறப்பெடுப்பதும், நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும், நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும், நல்ல தலைவன் ஒரு அண்ணனாய் வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும். நம்ம தளபதி எந்த அளவுக்கு முக்கியமானவராக இருக்கிறார் அப்படின்னா, அவரை இவ்வளவு தூரம் ரசித்து நேசித்து கொண்டாடியவர்களுக்கு தான் அது முழுமையாக புரியும். நம்ம தளபதி விஜய் எந்த அளவுக்கு ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருக்கிறாரோ, அதே அளவுக்கு அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியையே அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் நம்ம மதுரை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஷேக் முகமது அண்ணன். அன்னதானம் இருக்கட்டும், இரத்த தானம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதா இருக்கட்டும், தன்னால் முடிந்த உதவிகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதா இருக்கட்டும், பசியால் வாடும் தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணவு வழங்குவதா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். தளபதி அண்ணனின் பிறந்த நாள் என்றாலே கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒவ்வொரு ஆண்டும் நோட்டு புத்தகங்கள், கல்வி உதவி, மருத்துவ உதவி, அன்னதானம் என பல்வேறு நலத்திட்டங்களை முன்னின்று நடத்தி வருகிறார். தளபதியுடன் நிழல் போல பயணித்து அவருடைய கொள்கைகளையும் மனித நேயத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னால் முடிந்த ஒவ்வொரு சேவையையும் மனப்பூர்வமாக செய்து வருகிறார். இந்த இடத்துல நாங்க ரொம்ப பெருமையா சொல்றோம், எங்களுடைய முதல்வர் தான் தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த முதல்வர்.